அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு சேலை கட்டுவது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பெரியவங்களுடைய சேரீயை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கட்டுறது, சேரீயுடைய நீளத்தையும் அகலத்தையும் ஃபோல்டு பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சேரீ தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சேரீனாலும் எடுத்துக்கலாம். அந்த சேரீக்கு மேட்சாக ஒரு இன்ஸ்கர்ட்டும் அந்த சேரீக்கு மேட்சாக ஒரு ஜாக்கெட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஜாக்கெட் அது ஆல்ரெடி சீவ்லெஸ் மாதிரி தான் இருந்தது. அந்த சாரிக்கு மேட்சா கிரீன் கலர்ல கை பகுதியை இந்த மாதிரி டிசைன்ல ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் சைடும் பாருங்க, நல்ல ஜாக்கெட் மாதிரி இருக்கு. இது ஒரு சோழி மாதிரி தாங்க இந்த ட்ரெஸ். அதோடைய ஸ்கர்ட் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது ஜாக்கெட் மாதிரி கரெக்டாக இருக்கு. அதுக்கு தான் இந்த சாரிக்கு மேட்சா எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த இன்ஸ்கர்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா சாஃப்டா இருக்குங்க. நம்ம உள்ளே இன்ஸ்கர்ட் கட்டுறதுனால கொஞ்சம் ஸ்மூத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த சாரியை தான் நான் கட்ட போகிறேன். ஸோ இந்த சாரியை நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறது அப்படின்றது நாங்கள் வாங்க காட்டுறேன். பொதுவாகவே நார்மலாக சாரீ ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லைங்க. இது குழந்தைங்களுக்கு எப்படி ஃபோல்டு பண்ணி மடிக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த சாரீனாலும் பெரியவங்க கட்டுற எந்த சாரியாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆல்ரெடி இந்த சாரீக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிட்டேங்க. அதனால் நான் வேறொரு சாரீக்கு எப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேங்க. எக்ஸாம்பிளாக குழந்தைய நிற்க வச்சுட்டு இடுப்பு சைஸ்லேருந்து நீங்கள் கீழே வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு நீங்கள் சாரியை வச்சு அளந்துக்கோங்க. லிப்பு சைஸுக்கு மேலே இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு துணியை எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம ஃபோல்டு பண்ணி மடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி மடிக்கும்போது உங்களுக்கு உள்ளே பாதி துணி போவதுனால ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்காவது நீங்கள் துணியை எக்ஸ்ட்ரா விடணுங்க. மேலே லிப் சைஸ்லேருந்து மேலே ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி விடணும். இந்த அளவுக்கு அதே சைஸ் அளவுக்கு இப்போ ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்த கீழ் பகுதியில் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கீழ் பகுதியில் ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி இந்த ஃபோல்டு பண்ண இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இப்போ குழந்தையுடைய லிப் சைஸை எடுத்துகிட்டு நான் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சிங்கும் கீழே ஒரு ஸ்டிச்சிங்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா விரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் சாரீ ஃபுல்லாக. அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தையுடைய லிப் சைஸுக்கே கரெக்டாக லெவலாக கிடச்சிடுங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் கிடைக்காது. இப்போ நீங்கள் குழந்தையுடைய லிப் சைஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது முந்தானி சைடில் இருந்தாங்க நீங்கள் ஃபோல்டு பண்ணி இப்போ ரைட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா முந்தானி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம தொங்க விடும்போது இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்காதுங்க. நீங்கள் அந்த சைடுலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த எண்டு பகுதி இந்த இடத்துல நின்றும். அப்புறம் உங்களுக்கு முந்தானி கரெக்டாக லெவலாக இந்த மாதிரி ஈக்குவலாக கிடைக்காது. அதனால் நீங்கள் ஃபோல்டு பண்ணி முந்தானி பகுதியிலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே போங்க சாரீ ஃபுல்லாக. இப்போ சாரியுடைய எண்டு பகுதி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடணுங்க. கீழ் பகுதியில் ஸ்டிச்சிங் பண்ண மாதிரியே மேல் பகுதியிலையும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடுங்க. இது வரைக்கும் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணுறது இதை மடக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இப்போ நீளம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோல்டு பண்ணி மடிக்க போகிறோம். ஆனால் முந்தானி சைடு இல்லைங்க, சாரியுடைய ஸ்டார்டிங் சைட்லேருந்து நம்ம ஃபோல்டு பண்ணி மடிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு துணியை நீங்கள் மடித்து ஃபோல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு துணி லென்த்து கம்மியாகும் நீளம். இந்த அளவுக்கு துணியை நல்லா உள்ளே ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கிட்டேன். மடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடு ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி இந்த சைடும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். சாரியுடைய பகுதியை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ 2 பகுதியும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ நீளம் கம்மி ஆயிடுச்சிங்க. நம்ம அகலத்தையும் கம்மி பண்ணிட்டோம், நீளத்தையும் கம்மி பண்ணிட்டோம். இப்போ சாரீ கட்டுறதுக்கு தயாராகிடுச்சு.